வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீட்டில், கடையில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்லலாம் காமனாக சில சில கொஸ்டின் கேட்போம். பதில் நம்ம கொடுப்போம், அவங்களும் சொல்லுவாங்க. அது மாதிரி சில வார்த்தைகளை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ தண்ணி கொடு. வீட்டில் வீட்டில் சொல்கிறோம், தண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? பானி தோ, இங்கே உட்கார், பைட்டோ யஹா, கதவை திற, தர்வாஜா கோலோ, விளக்கு அணை, லைட் பந்த் கரோ, என்ன ஆச்சு, கியா ஹுவா. இது பார்த்திங்கன்னா, ஹிந்தியில் நம்ம பேசுகிறது இங்கிலீஷில் எழுதியிருக்கு பாருங்கள். பானி தோ, பைட்டோ யஹா, தர்வாஜா கோலோ, லைட் பந்த் கரோ, கியா ஹுவா. இது மாதிரி இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கு. நீங்கள் அதை பார்த்து பார்த்து படித்து தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ கடைக்கு போனோம்னா என்ன கேட்போம்? எவ்வளோ விலைன்னு கேட்போம். கித்னா தாம். அது கித்னா தாம். இதை கொடு, ஏ தோ. தாஜா ஹை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா அப்படின்றதுக்கு தாஜா ஹை இருக்கா. இன்னும் என்ன, அவர் கியா, வேண்டாம், நஹி சாயே. புரியுதுங்களா? எவ்வளோ விலைக்கு கித்னா தாம், இது கொடுன்றதுக்கு ஏதோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்றதுக்கு தாஜா ஹை, இன்னும் என்ன, அவர் கியா, வேண்டாம்ன்றதுக்கு நஹி சாயே. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போகிறீங்க, டிக்கெட் வேணும்னு கேட்குறோம். என்ன, டிக்கெட் சாயே, டிக்கெட் வேணும், டிக்கெட் சாயே. சாயேனா வேணும். எங்கே போக, கஹா ஜானா, கஹானா எங்கே, ஜானானா போகிறது. எது, கவுன்சி, கவுன்சி எங்கேருந்து எங்கே போகணும், எங்கே, கவுன்சி, கவுன்சி ஜகா. எத்தனை மணி, கித்னே பஜே, கித்னே பஜேனா மணி, கித்னேனா எத்தனை. சரியான நேரம், சஹி சமய், சஹினா சரியான, சமயனா சமயம், நேரம். இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறீங்க, பஸ் ஸ்டாண்டில் பஸ் எப்போன்னு கேட்குறோம். கப் பஸ் ஜாயேகா, கப் பஸ் ஆயேகான்னு அப்படின்னு கேட்போம். டிக்கெட்டு கொடு, டிக்கெட் தோ, தோனா கொடுன்னு அர்த்தம். முன்னே போ, ஆகே சலோ, ஆகேனா முன்னாடி, பீச்சே சலோனா பின்னாடி போ. எங்கே இறங்கணும், அதுக்கு கஹா உத்தர்னா, இறங்கிறதுன்றதுக்கு உத்தர்னா. எவ்வளோ தூரம், கித்னா தூர். இது மாதிரி நம்ம சின்ன சின்ன கொஸ்டின்ஸு, வேர்ட்ஸ், இதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குங்க. இது இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் எப்படி எழுதணும், ஹிந்தி உங்களால் படிக்க முடியாது இல்லையா? அதனால் நான் இங்கிலீஷ்லேயே அது எழுதியிருக்கு. அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி நண்பர்களே, பேசி பழகுங்க. ஹிந்தி நியூஸ் கேளுங்க, ஹிந்தி சீரியல் ஃபிலிம்லாம் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ்.